சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற தம்ப்நெயில் டைட்டில பார்த்துட்டு நீங்க என்னடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அதாவது இந்த கிழமையுடைய ஆரம்பத்துல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மாலைதீவுக்கான ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தாரு. மாலத்தீவினுடைய அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று அங்க போய் தான் நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய மாலத்தீவுக்கும் இலங்கைக்கான உறவுகள் தொடர்பாகவும் அரசியல் ரீதியிலான பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில 90 நாட்கள் இலங்கையர்கள் வீசா இன்றி சுற்றுலா நோக்கத்தோடு போறதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இதெல்லாமே நிறைய பேசப்பட்ட நிலையில இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து அவர் நாட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்காக பாதுகாப்புக்கு போன போலீசார் இருக்காங்க, பாதுகாப்பு படையினர் இருக்காங்க. இவங்க வளமையா எல்லா ஜனாதிபதிகளோடும் அல்லது ஜனாதிபதி போற எல்லா பயணங்களுக்கும் இவங்களும் வெளிநாட்டுக்கு போவாங்க. அது பாதுகாப்பும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை இருக்கு. இந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, விமான நிலையத்தில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ கடைகள் இருக்கு தானே, இந்த பல் பொருள் அங்காடி, அதாவது டாக்ஸி இல்லாம பொருட்களை வாங்குற எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டியூட்டி ஃப்ரீ அப்படின்றாலே. இந்த கடைகள்ல பொருட்கள் வாங்கியிருக்காங்க, மதுபான போத்தல்கள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான மதுபான போத்தல்கள் இவர்களால் வாங்கப்பட்டிருக்கு. 7 பேர் இவங்க வாங்கியிருக்காங்க. இது எப்படி வாங்கப்பட்டது? இந்த மாதிரியான பல விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க, இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க, சிலர் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பெரிய அளவான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. இவங்க இது முதல் தடவை இல்லை, பல தடவைகள் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது இவங்க தான் பாதுகாப்புக்கு போயிருக்காங்க. இவங்க வரும்பொழுது இந்த மாதிரியான டியூட்டி ஃப்ரீ கடைகளில் பல பொருட்களை வாங்கியிருக்காங்க. இது சட்டவிரோதமானது, இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனவே இப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி இதை வாங்கினாங்க, ஏன் இது வாங்கப்பட்டிருக்கு, எந்த அளவு வாங்கப்பட்டது, எங்கெங்கெல்லாம் வாங்கினாங்கன்ற விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. அதுக்கு முதல்லே ஆக்ஷன் எடுத்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் இடமாற்றமும் இவங்களுக்கான விசாரணையும் இவங்களுக்கான இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு தெரியாம இருந்தா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த ஜனவரியிலிருந்து இந்த மாசம் வரைக்கும், அதாவது ஜூலை மாதத்துடைய கடைசி வரைக்கும் இலங்கையினுடைய காவல்துறையில கிட்டத்தட்ட 300 பேருக்கும் அதிகமானவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில இவங்க, அதாவது போலீஸ் கடமையில இருக்கிறவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. கிட்டத்தட்ட 300 பேர் இந்த 7 மாசத்துக்குள்ளனா பாருங்க, பெரிய அளவான தொகை இடை நீக்கம் செய்யப்பட்ட எண்ணிக்கையில சேர்க்கப்பட்டு, அந்த அளவுக்கு பல குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவங்க, குற்றவாளிகளோடு சம்பந்தப்பட்டவங்க, இந்த மாதிரி போதைப்பொருள் சம்பந்தமான போதைப்பொருளோடு உதவியங்க என்று பல போலீஸ் அதிகாரிகள் கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்டாங்க, இடை நீக்கமும் செய்யப்பட்டாங்க. 300 பேர். கடந்த 2024 முழுவதுமாக 200 பேர். இந்த 7 மாசத்திலேயே 300 பேர். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம். அதோடு மட்டும் இல்லாமல் 25 வருஷத்துக்கும் அதிகமாக அரசு சேவையில கடமையாற்றிய பலருக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க பல குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடரப்பட்டிருக்காங்கன்ற பல விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊழல் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வரதால இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது, சில விஷயங்கள் தெரியாம இருக்கு. எனவே இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கடந்த காலத்தையும் இப்பவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நேற்று நாங்க பேசிய பிரதானமான முக்கிய செய்தி, இந்த முதல்ல சொல்லிட்டு கூட நான் நேற்று அதே விஷயத்த பேசினபடியா இதை 2வது 3வதா பேசலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அமெரிக்கா நமக்கு விதித்த 30% பரஸ்பர வரிய 20% குறைச்சிருக்காங்க. அதாவது 10% குறைச்சி 20% கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏற்கனவே 44%, பிறகு ஒரு மாதிரி பேசி 30%, இப்ப ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக கொண்டு வந்து 20% மாற்றியிருக்காங்க. இந்த 20% மாற்றப்பட்டது தொடர்பாக பலர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியா இருக்கட்டும், பல அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் சொல்லலாம், இலங்கையை பொறுத்தவரையில 1% அமெரிக்கா பரஸ்பர வரி விதித்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏன்னா நம்ம இருக்கிற நிலம் அப்படி. 20% அப்படின்றதே பெரிய விஷயம் தான். இது ஆரம்பத்துல இந்த அமெரிக்கா நமக்கு பரஸ்பர வரி விதிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளவு இருந்துன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆடைகளுக்கெல்லாம் சைபர் தான், எந்த விதமான வரியுமே இருக்கல. பல பொருட்களுக்கு 1%, 2%, சில பொருட்களுக்கு மட்டும்தான் 12% இருந்தது. அந்த பொருட்கள் அதிகமா ஏற்றுமதி ஆகாத பொருட்களாகவும் இருந்தது. ஆனா அதிகமா ஏற்றுமதி ஆகிற ஆடை, தேயிலை, ரப்பர், இந்த மாதிரியான கடல் உணவுகளுக்கு எல்லாமே 0% கூட இல்லாத அளவிலான வரி இருந்தது. 20%ன்றது பெரிய அளவு தான். முதல்ல நான் சொன்ன மாதிரி 1% நமக்கு பெரிய அளவு தான். ஆனா இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. வருங்காலத்துல இந்த வரியையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவிடமிருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. 44லிருந்து 20க்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தான். உண்மையிலே பேச்சுவார்த்தைக்கு போனவங்க கண்டிப்பா
பாராட்டக்கூடியவங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல போய் அங்கிருந்து அந்த விஷயம் நமக்கு அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதியால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை கிடைக்கும் அப்படின்றது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றமும் அதற்கான பிரதிபலனம் என்று தான் சொல்லலாம் ஒழிய. எனவே இந்த அளவு கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஆனால் இதே நமக்கு பெரிய தலைவலி தான். ஆடை ஏற்றுமதி இப்போ இன்றைக்கு முதல் அமெரிக்காவுக்கு நடக்குது. ஆனால் இந்த வரியோடு சேர்த்தா, இந்த 20% வரியோடு சேர்த்தா நடக்க போகுது. பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததா இந்தியா மிகப்பெரிய ஒரு கலவரத்துல போயிருக்காங்க. காரணம்னு சொன்னா பரஸ்பர வரி. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகிற அமெரிக்காவுக்கான பொருட்களுக்கு எல்லாமே அமெரிக்கா இப்போது 25% வரியை விதித்திருக்காங்க. பெரிய அளவான ஒரு வரி. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான பொருட்கள் அப்படின்றது இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய அளவான வாகன உதிரிப்பாகங்கள் உள்ளிட்ட தொலைபேசி செல்போனுக்கான உதிரிப்பாகங்கள், உணவுகள் என்று ஏராளமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது இந்தியாவிலிருந்து. இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி வருமானத்துல, ஏற்றுமதி வருமானத்துல 19% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களால வருமானம் வருதுன்னா பாருங்க. அந்த அளவு பெரிய அளவான வருமானத்தை அமெரிக்க ஏற்றுமதியால இந்தியாவும் பெற்றுக்கொள்ளுது. எனவே இந்த 25% வரி என்றது மிகப்பெரிய அளவாக இந்தியாவுக்கு இருக்க போகுது. இந்த வரி விதிப்புக்கு இந்தியா ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவாக இருக்கிற ஒரு நாடு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த வரி இருக்கட்டும், ஆனா அமெரிக்காவிடம் இருந்து யுத்த விமானங்களையோ அல்லது ஆயுதங்களையோ வாங்குறத வருகின்ற நாட்கள்ல இருந்து, அதாவது இந்த வரி விதிப்பிலிருந்து நிறுத்துறத தொடர்பான முடிவுக்கு இப்போ வந்திருப்பதாகவும் அமெரிக்கா அதனால கொஞ்சம் பின்வாங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது வருகின்ற நாட்களில் இது பேசி தீர்மானிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த 25% வரியை அமெரிக்கா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்தியா அமெரிக்காவிலிருந்து வாங்குற ஆயுதங்கள் அல்லது யுத்த விமானங்கள் அப்படின்றது பெரிய அளவான வருமானத்தை இந்தியாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு போகின்ற வருமானம், அமெரிக்காவுக்கு தானே பெரிய வருமானம் இருக்கு. எனவே இதை அமெரிக்கா இழக்க விரும்பாதுன்றதால இதை பின்வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில இப்ப நடந்து கொண்டிருக்கு. புதுக்கடை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் ஒன்று, இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட், இவங்களுடைய 3 இடங்கள், 3 பகுதிகள், அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கு. நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கு. அவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கும். இதுல ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு கம்பெனிக்கு தொடர்பான சொந்தமான 3 சூப்பர் மார்க்கெட்டுகள்ல காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த விற்பனை செய்ததுல பல உணவுப் பொருட்கள், பிஸ்கட் வகைகள் என்று பல இதில் இருந்திருக்கு. இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் அடிப்படையில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 2 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றத்தை அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க. இதனால இந்த தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது காலாவதியான உணவுகளை விற்கிற கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் இருந்தா உடனடியாக 1979 என்ற இலக்கத்திற்கு நீங்க அறிவிக்கலாம். அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு வழக்கு தாக்கலும் செய்யலாம். இன்று முதல் அறிமுகமாகிறது, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலையில பயணிக்கிற இலகு ரக வாகனங்கள்ல இருக்கிற பின் ஆசனங்களுக்கு சீட் பெல்ட் அணிய வேணும்ன்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நாங்க டிரைவர் சீட்ல இருக்கிறவங்க அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற சீட்ல இருக்கவங்க தான் நாங்க சீட் பெல்ட் போறோம். பின்னுக்கு இருக்கிற 2-3 பேர் இருப்பவங்க அவங்களும் இனி சீட் பெல்ட் அணிந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசேட சோதனை நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஹைவேல போறதுக்கு மட்டும், நெடுஞ்சாலைகள்ல போறதுக்கு மட்டும், சாதாரணமான வீதியில இல்ல. ஆனா வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பேருந்துகள், ஹைவேல போற அத்தனை பேருந்துகள், சாரதி உள்ளிட்ட பேருந்து பயணிகளும் இந்த சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை நாங்க பார்த்தோம். அது இன்றைய நாளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சாதாரணமான பாதைகள்ல போற பேருந்து சாரதிகள் சீட் பெல்ட் அணியணும். இது தொடர்பான பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் பல சாரதிகள், பேருந்து சாரதிகள் இன்னும் சீட் பெல்ட் அணிய ஆரம்பிக்கல. இதை கருத்தில் கொண்டு வருகின்ற நாட்களில் சோதனை நடவடிக்கைகள் செஞ்சு அந்த பேருந்து சாரதி சீட் பெல்ட் போடாமல் இருந்தாருன்னு சொன்னா அந்த பேருந்தினுடைய ரூட் பெர்மிட் உடனடியாக ரத்து செய்யப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த சீட் பெல்ட் தொடர்பாகவும் இந்த பாதுகாப்பு பொது போக்குவரத்துல எடுக்கப்பட்டு வருது. நல்ல ஒரு விஷயம் தான். உண்மையிலேயே இந்த சீட் பெல்ட் போடாமல் போற டிரைவர்ஸோ அல்லது அந்த பஸ் உடனடியாக ரூட் பெர்மிட்டை ரத்து செய்யறது நல்லா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதைகளில் போகும்போது இங்கே போய் இதுகளையும் கண்காணித்து இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் நல்லா இருக்கும். எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.